அது சரியா கேரள மாநிலத்துல எர்ணாகுளம் மாவட்டத்துல உள்ள புத்தன்வெளிகரா அப்படின்ற பசுமை பொங்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு ஐலாண்டுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த கிராமத்தை சுத்தி பாயக்கூடிய நதிகள் தான். இந்த நதிகள்ல போட் டிரான்ஸ்போர்டேஷன், இதை தவிர லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் அந்த படகுல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரதுன்னு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த புத்தன்வெளிகரா கிராமம். இந்த கிராமத்துல ஹிந்து கிறிஸ்டின் மக்கள் தான் மெஜாரிட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை தவிர இவங்களுடைய மூலாதாரமா இருக்கிறது எல்லாமே விவசாயம் தான். எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ஒரு இயற்கையான சூழ்நிலையில தான் அந்த கிராமத்து மக்கள் நல்ல நிம்மதியான லைஃபை வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படிதான் 2006 60 வயது நிறந்த ராமகிருஷ்ணா என்ற ரிட்டையரான ஒரு ஆர்மி சோல்ஜரான இவர் தன்னுடைய ட்ரீம் ஹவுஸ்ல பல நாட்கள் ஒவ்வொரு ஆண்களுக்கும் எந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி தன்னுடைய முதுமை காலத்தை நல்ல சந்தோஷமா தனக்கு ரொம்பவும் பிடிச்ச மனைவியான 51 வயது நிறந்த தேவகி கூட அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் அக்டோபர் 1, 2006 அன்னைக்கு அவருடைய 60வது பர்த்டே முடிஞ்சு 61வது பர்த்டே ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. இதை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி கிட்ட பாயசம் செய்ய சொல்லி தன்னுடைய வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பகவதி கோயிலுக்கு போயிட்டு அங்க சில அர்ச்சனைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாயசத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவியோடைய அக்கா வீட்டுக்காரரான ஸ்ரீதரனா, அதாவது சகல முறை வரக்கூடிய அந்த ஸ்ரீதரனை பார்த்துட்டு அந்த பாயசத்தை கொடுத்துட்டு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ராமகிருஷ்ணா ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. அவருக்கு அன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால ரால்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல சாப்பாட்டையும் தன்னுடைய மனைவி கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அன்னைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியான உறக்கத்துக்கு போயிருந்திருக்காரு. பட் அதுதான் தன்னுடைய லைஃப்ல கொண்டாடுற கடைசி பர்த்டே அப்படின்னு இந்த ராமகிருஷ்ணா ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம தனக்கு பிடிச்ச மாதிரி தனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா கிராமத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உலாவிக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்த நாள் விடிந்ததுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம அவருடைய கிராமத்து நண்பர்கள் கூட சேர்ந்து நல்லா சகஜமா பேசிட்டு காலை உணவு மதிய உணவுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் ஈவினிங் நேரத்தில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மீனை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவியான தேவகி கிட்ட கொடுத்துட்டு இந்த மீனை வறுத்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு நைட்டு நம்ம டின்னர் இதே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு மீன் சாப்பிட போறங்கிற ஒரு சந்தோஷத்தோடயே வீட்டில் இருக்கிற ஹாலில் ஒரு பெரிய எல்இடி டிவியில் சன் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி மீன் வறுக்கிற வாசனையும் அந்த கருவேப்பிள்ளையோடைய தாளிக்கிற வாசனையும் நல்லா கும்முன்னு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்பி வெளியில போயிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஊர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டான புட்டு சுவாமியை அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தபடியே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தம்மு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த தம்மு தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுமே நேரடியா பாத்ரூமுக்கு போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு தான் இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிம்மதியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பட் அதுதான் அவங்களுடைய கடைசி சாப்பாடுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து 2 பேரும் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. வழக்கம் போல தேவைக்கு வந்து ஈவினிங் நேரத்தில் சீரியல் பார்க்கணும். ஆனா அந்த சீரியல் பார்க்குற நேரத்தில் வேற ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்ற தவிதவிப்பிலேயே இந்த ராமகிருஷ்ணன் வேண்டா வெறுப்பா அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பார். எப்படா விளம்பரம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சீரியல் பிடிக்காத எல்லா ஆண்கள் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்போ விளம்பரம் வருதோ அப்போ உடனே வந்து டிவி ரிமோட்டை மாற்றி நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்தில் வழக்கம் போல 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஆர்குமெண்ட் எழ ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவங்க. இந்த ராமகிருஷ்ணாவுடைய குடும்பத்தார்களுமே அதே மாதிரி தான். இதனால 9:30 10க்கெல்லாம் படுக்கிறது தான் இவங்களுடைய வழக்கம். அன்னைக்குமே இந்த உணவுலாம் சாப்பிட்டுட்டு டிவிலாம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு 10 மணிக்கெல்லாம் அவங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. அதாவது இந்த 2 பேருமே செப்பரேட்டாக தான் அவங்களுடைய வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குமே அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணா முதல் ஆளாக தூங்க போயிட்டாரு. இந்த தேவகி அம்மா மட்டும் வீட்டோடைய டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு கடைசியா வீட்டோடைய கொல்லப்புறத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த கொல்லப்புற டோரையுமே லாக் பண்ணிட்டு இவங்களுமே தன்னுடைய ரூம்ல போய் படுத்திருக்காங்க. பட் தூங்க போற அந்த நேரத்தில் அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய தவளையோடைய சத்தம், பூச்சிகளுடைய சத்தம் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்துக்குடைய இந்த கணவன் மனைவி 2 பேருமே ஒரு பக்கம் வீட்டில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பூச்சிகளுடைய சத்தமும் தவளையோடைய சத்தமும் மெல்ல மெல்லமா அடங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் இந்த வீட்டுக்கு கொல்லப்புறத்துல காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய செடிகள்ல இருந்து ஏதோ மர்மமான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் அசைற மாதிரி தெரியுது. மேற்கொண்டு அந்த செடிகளை களைத்தபடி அந்த கருப்பு உருவம் மெல்லமா இந்த ராமகிருஷ்ணாவுடைய வீட்டு காம்பவுண்டை எகிரி குதிச்சு அவங்க வீட்டோடைய கொல்லப்புற டோர் கிட்ட வந்து நிக்குது. அன்னைக்குன்னு பார்த்து நிலா வராத
வராததுனாலையும் பயங்கர இருட்டா இருந்ததுனால அந்த கருப்பு உருவம் தான் வீட்டுல இருந்து ஆல்ரெடி கொண்டு வந்த ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்து அந்த கதவுல தெரியக்கூடிய ஒரு இடுக்குல விட்டு மெல்லமா எந்தவித சத்தமும் கேட்காம பல நாள் பிராக்டிஸ் பண்ணி அதை நம்பி எடுத்தா எப்படி நம்பி எடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கருப்பு உருவம் அந்த டோரை எந்தவித சத்தமும் இல்லாம நம்பி பேத்து எடுத்ததுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த கருப்பு உருவம் கிச்சன் கிட்ட வந்ததுக்கு பிறகு நேரடியா டைனிங் ஹால் கிட்ட போயிருக்கு. அதே சமயம் அந்த இரும்பு ராடு கூட ஒரு பிளாக் கலர் டார்ச் லைட்டையுமே வச்சு அடித்தபடிதான் அந்த உருவம் அந்த வீட்டுக்குள்ள போகுது. அந்த நேரத்துல லிவிங் ஹால்ல வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய எல்இடி டிவியும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஹோம் தியேட்டரையும் பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை இருக்கு போல அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் எந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நோட்டமிட ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த லிவிங் ஹால்ல இருந்து ஒரு நடபாதை மாதிரி, அதாவது ஒரு சின்ன வரண்டா மாதிரி இருக்கக்கூடிய பாதை நேரடியா ரூம் கிட்ட போயிருந்திருக்கு. இந்த கருப்பு உருவம் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அந்த புதர்ல இருந்து, இவங்க சாப்பிட்டதுல இருந்து, இவங்க சண்டை போட்டதுல இருந்து, இவங்க தூங்க போறதுல இருந்து, இந்த அம்மா லைட்டை வந்து ஆஃப் பண்ண வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா உன்னிப்பா அந்த புதர்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இதை தவிர இந்த ராமகிருஷ்ணா எப்போதுமே தான் தூங்க போறதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கிற தங்க சங்கிலியும் தான் போட்டிருக்கிற அந்த தங்க மோதிரத்தையும் கலட்டி பூஜை ரூம்ல வைக்கிறது வழக்கம். அன்னைக்குமே இவர் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இதை எல்லாத்தையுமே இந்த கருப்பு உருவம் புதர்ல இருந்து ஜன்னல் வழியா இது எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த கருப்பு உருவம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த வரண்டா மாதிரி இருக்கக்கூடிய பாதையில நடந்து நேரடியா அவங்களுடைய ரூம்குள்ள போகுது. அப்போ ராமகிருஷ்ணா ஒரு பெட்டில் கையை பின்னாடி வச்சு நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தேவகியுமே அவங்களுடைய ரூம்ல அதே மாதிரி தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கருப்பு உருவம் அந்த டார்ச் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வச்சிருக்கிற இரும்பு ராடை எடுத்து கொடூரமான முறையில் அவங்களுடைய தொண்டையிலேயே அடிச்சிருந்திருக்கான். இதை தவிர கறி வெட்டக்கூடிய ஒரு பெரிய கத்தியை எடுத்து அந்த தேவகி அம்மாவுடைய கழுத்துலேயே கொடூரமாக வெட்டியிருந்திருக்கான். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த பெண்மணி கத்துனா வெளியில சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த தொண்டை எலும்பு உடைச்சிருந்திருக்கான். அப்போ உடஞ்ச அந்த தொண்டை எலும்பு ஒரு ஜெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அவங்களுடைய உடம்புல இருந்து ரத்தம் பீச்சி அடிக்குது. அந்த பீச்சி அடிக்கிற ரத்தம் எல்லாமே செவுத்துல தெரிக்குது. மேற்கொண்டு அந்த ஏர் ஃப்ளோ நேரத்துல எந்த மாதிரியான ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரி இந்த தேவகி அம்மா துடி துடிச்சு வழியில சில அசைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசைவை கேட்டு எழுந்திருச்ச ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது படார்னு ஒரு அடி அவங்களுடைய தலை மேலே விழுந்திருக்கு. அந்த கருப்பு உருவம் கொடூரமான முறையில இந்த ராமகிருஷ்ணாவையும் அந்த இரும்பு ராடாலையும் அந்த கத்தியாலையும் தலையிலையும் உடம்புலையும் கண்ணாபின்னான்னு வெட்டி இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த இரும்பு ராடால அடிக்கும் போது அதை தடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை காட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த எலும்புலாம் உடஞ்சிருக்கு. அப்ப கூட அந்த வலி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தடுத்து இருந்திருக்காரு. ஆனாலுமே அந்த கருப்பு உருவம் விடாம அவரை அடிச்சதுல ரத்தம் அதிகமா பீச்சி அடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய மனைவியை பார்த்தபடியே, எப்படி கஜினி படத்துல அசின் வந்து அவங்க தலையில அடி வாங்கும் போது படுத்தபடியே சூர்யாவை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு உதவி பண்ண முடியாம நிராயுத பாணியா அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த இருட்டில் தெரியக்கூடிய அந்த சின்ன வெளிச்சம் மூலியமா இந்த ராமகிருஷ்ணா பார்க்கறாரு. அதுக்கப்புறம் அந்த கருப்பு உருவம் அந்த வீட்டில் இருக்கிற தங்க நகைகள், ஏற்கனவே அந்த பூஜை ரூம்லாம் போய் வச்சார்ல அந்த தங்க நகைகள், இந்த அம்மா போட்டிருக்கிற தாலி, இதை தவிர அந்த அம்மாவுடைய கையில் ஒரு 5 வளையல் கிட்ட இருந்திருக்கு. அது எல்லாமே தங்க நகைகள் தான். அதை உருவுறதுக்கு இந்த கருப்பு உருவம் முயற்சி பண்ணுது. அப்போ அந்த வளையல் சரியா வராததுனால தான் வச்சிருக்கிற கத்தியை எடுத்து சடார்னு மணிக்கட்டுக்கிட்ட வெட்டி அந்த தங்க வளையலை அந்த கொடூரன் எடுத்துட்டு அங்கிருந்து எந்த வழியா வந்தானோ அதே வழியா எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராமகிருஷ்ணாவும் மயக்கத்தில் இருந்து தெளிஞ்சு எழுந்திருக்க முயற்சி பண்றாரு. பட் அவரால் முடியல. மேற்கொண்டு யாராவது நமக்கு உதவி பண்ண வருவாங்களா அப்படின்னு காத்திருந்தபடியே தன்னுடைய உயிரை கெட்டியமா பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ரத்த வெள்ளத்திலே சாஞ்சு கிடக்குறாரு. பட் இன்னொரு பக்கம் ராமகிருஷ்ணன் என்ன 2 நாட்களா வெளியில வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த தேவகி அம்மாவுடைய சகோதரி வீட்டுக்காரரான ஸ்ரீதரன், அதாவது ராமகிருஷ்ணாவுக்கு சகல முறை வரும்னு சொன்னல, இந்த ஸ்ரீதரனுக்கு என்ன 2 நாட்களா ஆலய
காணும், பார்க்கவே இல்லை, ஃபோன் அடித்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அக்டோபர் 3ஆம் தேதி, இந்த கொடூரம் அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கிட்ட நடந்திருக்கு. ஆனால் ஸ்ரீதரன் அடுத்த நாள் அக்டோபர் 3 ஈவினிங் 7:30 மணிக்கு தான் அந்த வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி தன்னுடைய வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணாவுடைய வீட்டுக்கு 7:45, அதாவது இரவு 7:45 வந்திருக்காரு. இவர் வந்த நேரத்தில் விஸ்வநாதன் அப்படின்ற இந்த ராமகிருஷ்ணாவுடைய நண்பருமே அந்த இடத்துல நின்று இந்த ராமகிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. என்னாச்சு, நீங்க ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராமகிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, 2 நாளாவே ஏன் அவன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு மண்ணெண்ணெய் வாடை அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை தவிர அந்த வீட்டோடைய மொட்டை மாடியில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்க வீட்டோடைய ஃப்ரண்ட் டோர் கிட்ட போயிட்டு டோரை தட்டி பார்க்குறாங்க, காலிங் பெல் அடிச்சு பார்க்குறாங்க. அப்போ ராமகிருஷ்ணா கிட்ட இருந்தும் தேவகி கிட்ட இருந்தும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பட் அப்போதான் 2 விஷயத்தை இந்த ஸ்ரீதரன் நோட் பண்றாரு. அது என்னன்னா, டோர்ல உள் பக்கமா சாவி போட்டிருந்தா அதோடைய முனை வெளிப்பக்கம் தெரியும்ல, அந்த மாதிரி அந்த சாவியோடைய முனை வெளிப்பக்கத்தில் நின்று அவர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டில் இருக்கிற சிட் அவுட் ஏரியாவில் அக்டோபர் 2ஆம் தேதியும் அக்டோபர் 3ஆம் தேதியும் வந்த நியூஸ் பேப்பரை இந்த ராமகிருஷ்ணன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இதனால இந்த 2 பேரும் பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலேயே பின்னாடி போறாங்க. இந்த ஸ்ரீதரனும் கையில டார்ச் லைட் அந்த நேரம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பார்க்கும்போது பேக் டோர் ஏதோ உடஞ்ச மாதிரி தெரியுது. அதே சமயம் ஒரு கருப்பு கலர் டார்ச் லைட்டும் கீழே இருக்கிறதா பார்க்கறாங்க. சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஸ்வநாதன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பக்கத்தில் இருக்கிற ரகு அப்படின்றவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து ரகு இல்லாததுனால அவங்களுடைய மனைவியான ஷாம்லா தான் இருந்திருக்காங்க. ஷாம்லா கிட்ட இதை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு பிறகு சரி நான் போய் உள்ள என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி தைரியமா வந்திருக்காங்க. அதன் பிறகு பேக் டோர் வழியா இவங்க ஒரு பக்கம் உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீதரன் தான் கொண்டு வந்த டார்ச் லைட்டை ஜன்னல் வழியா அடிச்சு பார்க்கும்போது தான் ரூம்ல கொடூரமான ரத்த வெள்ளத்துல இந்த ராமகிருஷ்ணா படுத்து கிடக்கிறத பார்க்கிறாரு. உடனடியா மிரண்டு போன இந்த ஸ்ரீதரன் வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. மேற்கொண்டு அக்கம் பக்கத்துல இருந்த பால், தாமஸ், ராதாகிருஷ்ணன் அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. லைட் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு கொடூரமான ரத்த காட்சியை, ராங்டன் படத்துல இருக்கிறத விட ஒரு கொடூரமான ரத்த காட்சியை ரத்த கலரியோட தான் அந்த 2 பேருடைய உடம்ப பார்த்துருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன பால் உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸுமே தகவலை கேட்டதுக்கு பிறகு டாக்டர் VR பிள்ளை என்ற ஒரு மருத்துவருமே அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ இறந்து போன 2 பேருடைய பல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது ராமகிருஷ்ணன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னதுனால உடனடியா ராமகிருஷ்ணனை அவசரமா பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் தேவகியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த மருத்துவர் அந்த போலீஸ் கிட்டையும் சுத்தி இருந்த அந்த கிராமத்து மக்கள் கிட்டையும் சொல்லியிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த அந்த கருப்பு உருவம் யாரு, எதனால இவங்க 2 பேரையும் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணணும்? இப்ப இந்த மொத்த சம்பவத்தையும் பார்த்த ராமகிருஷ்ணனால போலீஸ் கிட்ட இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடிஞ்சதா இல்லையா? போலீஸ் அந்த கருப்பு உருவம் யாரு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்களா? அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? மொத்த கேரளாவுமே இல்ல மொத்த இந்தியாவுமே அரண்டு போன ஒரு கொடூரனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த கேஸ் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில இருக்கும். கேரளாவுடைய டாப் 10 கேஸ் எடுத்தா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் இருக்கும். அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ எங்களுக்கு அது பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்காக இதை மட்டும் பண்ணிவிடுங்க.
ராமகிருஷ்ணாவுடைய மகனான பிரமோத்குமார் பாம்பேல அந்த நேரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற தன்னுடைய நண்பர்கள் கிட்டையும் தன்னுடைய சொந்தக்காரங்க கிட்டையும் அவர் கால் பண்ணி கேட்கிறாரு. அவங்களுக்குமே சரியா தெரியாததுனால சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு அவர் தயாராயிட்டார். பட் இந்த நேரத்தில் தான் உங்க வீட்டில் கொள்ளை நடந்திருக்கு, அதனால சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இன்னொரு ஆள் இந்த பிரமோத்குமார் கிட்ட பேசும்போது உங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவலுமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதனால அவர் வேகமாக பாம்பேல இருந்து கிளம்பி சடலமாக இருக்கிற தன்னுடைய அம்மாவையும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய அப்பாவையும் வந்து பார்க்குறாரு. பட் இன்னொரு பக்கம் விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் தங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கெல்லாம் தகவல் கொடுத்து இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக ரொம்ப நுண்ணியமாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமாக ஃபாரன்சிக் டீம் டாக் ஸ்குவாட்லாம் வர வச்சு அந்த டோரையும் கிரைம் நடந்த இடத்தையும் மோப்பமிட வச்சு அந்த ஸ்னைப்பர் டாக்கு மோப்பம் முடிக்க வச்சிருக்காங்க. அப்படி மோப்பம் முடிக்க வச்சதுல அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிணத்துக்கிட்ட காட்டியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்ட நடந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மோப்ப நாயால கண்டுபிடிக்க முடியல. மேற்கொண்டு ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸ்ரீதரன்லாம் வந்தப்போ அந்த பேக் டோர் கிட்ட ஒரு பிளாக் கலர் டார்ச் லைட் கிடந்ததுன்னு சொன்னால அதை வந்து ஒரு பெரிய எவிடன்ஸா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிணத்துக்குள்ள இறங்கி அதுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தப்போதான் ஒரு பெரிய இரும்பு ராடும் ஒரு பெரிய கறி வெட்டக்கூடிய கத்தியும் கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஒரு பிளாக் கலர் பர்ஸுமே அதுல இருந்து மீட்டெடுக்கப்படுது. இது எல்லாத்தையுமே சேகரித்த போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ, மேற்கொண்டு சில சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சேகரிக்கவும் செஞ்சாங்க. பட் அந்த காலத்துல சிசிடிவியோ டெக்னாலஜி எவிடன்ஸோ அந்த அளவுக்கு பெருசா பூம் ஆகல. ஸோ இதனால லைவா போயிட்டு விசாரணை பண்ணா மட்டும்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவா போலீஸ் இருந்தாங்க. ஸோ இதன் காரணமா அந்த வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சுத்து வட்டாரத்தில் யாரு வந்து திருட்டு வழக்கில் ஈடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தருமே கூப்பிட்டு இவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல சுபாஷ் அப்படின்ற ஒருத்தனும் மாட்டியிருக்கான். அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது, சார் நாங்கள் திருடுவோமே தவிர இந்த மாதிரி கொலைகள்லாம் நான் பண்ணது கிடையாது, அதுவும் இந்த அளவுக்கு கொடூரமான கொலைகள் நான் பண்ணது கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பட் நீ பண்ணலன்னா ஓகே, உனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அவனுங்க பேர் யாராவது தெரிஞ்சா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் சுபாஷ் வந்து என்ன சொல்றான்னா, சார் தம்பி அப்படின்ற ஒருத்தன் சின்ன சின்ன பெட்டி கேஸ்ல ஈடுபடுவான், அதுவும் திருட்டு கேஸ்ல ஈடுபடுவான், அவனை போய் நீங்க விசாரணை பண்ணா உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கிடைக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதன் காரணமா போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கருப்பு உருவத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த தம்பியை கண்டுபிடிச்சு அவனுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவனுமே பல வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான். ஆனால் அவன் எந்த கொலைகளுமே பண்ணதில்லை. ஸோ இதனால இவங்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரணை பண்ணா உண்மைகளை வாங்க முடியும், ஆனால் போட்டு வாங்கினா மட்டும்தான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மஃப்டியில் ஆள் மாறாட்டம் பண்ணி அவரும் ஒரு கிரிமினல் மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு நண்பனா பழக ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடிக்கிறது, நான் இந்த இடத்துல இவ்வளோ கொள்ளைகள்லாம் அடித்தான், நான் இந்த இடத்துல இவ்வளோ கொள்ளைகள்லாம் அடித்தான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு ஒரு நல்ல நம்பிக்கையோட ஃப்ரெண்ட்ஸாக இவங்க இந்த ரெண்டு பேரும் மாற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் நடக்கிற கிரைமை பற்றி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டே வரும்போது இந்த புத்தன்வெளிகிற கிராமத்தில் ராமகிருஷ்ணாவுக்கும் தேவகிக்கும் நடந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்திருக்காரு. அப்போ பேசும்போது அவனுடைய முகம் ஏதோ லேசாக மாறுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் மேற்கொண்டு அவங்ககிட்ட அதை பற்றி பேசாம கொஞ்ச நாட்கள் கடத்து விட்டு இந்த சம்பவத்தில் கண்டிப்பாக வெளியூரை சேர்ந்தவங்க யாராவது தான் ஈடுபட்டிருப்பாங்க, நம்ம ஊர் ஆட்கள் யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த தம்பி அப்படின்றவனுக்கு சரக்கு கொஞ்சம் ஓவரா ஆனதுக்கு பிறகு, ஆமா நீ சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் இதை பண்ணிருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். மேற்கொண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருமே நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து திரிசூர்ல மலா அப்படின்ற பகுதியில் வாழக்கூடிய ஜெயநந்தன் அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் எனக்கு கிடைச்சது, அவனுமே இந்த மாதிரி திருட்டு வேலைகள்லாம் பண்ணுவான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட சில இடங்களில் திருடி இருக்கோம், அப்போ நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் திருட்டு சம்பவத்தில் மட்டும்தான் ஈடுபடுவேனே தவிர யாரையும் கொலை பண்ண மாட்டேன், யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, நான் திருட்டு சம்பவத்திலையும் ஈடுபடுவேன், அதோடைய சாட்சியங்கள் தடயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே கொடூரமாக அடித்து போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னான். இதை கேட்டதுமே எனக்கு பகீர்னு ஆயிட்டு, எனக்கு என்னவோ அவன் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை தம்பி மூலியமா போலீஸ் ஆஃபீஸர் மஃப்டியில் இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் போட்டு வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ இந்த ஜெயநந்தன் அப்படின்றவனை பற்றி தெரிய வந்ததுக்கு பிறகு இமிடியேட்டாக போயிட்டு போலீஸ் வந்து கைது பண்ணல, இவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் 2003 ஒரு திருட்டு கேஸில் ஈடுபட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவன் திருந்தி வாழ்றதா சொல்லி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட அந்த ஊரில் அந்த கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு வரான். மேற்கொண்டு இவனை பற்றி அரசியல் புரசலாக சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளும் அந்த கிராமத்தில் இருக்கு. முக்கியமாக
அந்த 2000 காலகட்டத்தில் இவனுடைய மனைவியான இந்திரா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த நேரத்தில் இவங்க கட்டியிருக்கிற சாரியை இன்னொரு பெண்மணி பார்த்துட்டு, இது என்னுடைய சாரி ஆயிடுச்சு, என்னுடைய வீட்டில் இருந்து இந்த சாரி காணாம போயிடுச்சு, உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, இது என்னுடைய சாரியை கூட அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட்டுருந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த இந்திரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இந்த சாரி வந்து என்னுடைய கணவர் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு, இது உன்னுடைய சாரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த புடவை என்னதுன்னு சொன்ன பெண்மணி கூட இன்னும் சில பேர் வந்து ஆமா இது இவங்களுடைய புடவை தான் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால வேற வழி இல்லாம அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி பேசி அந்த புடவைக்கு உண்டான காசை இந்த இந்திரா மூலியமா கொடுக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் தன்னுடைய கணவனான இந்த ஜெயநந்தன் ஒரு திருடன் அப்படிங்கிறதே அந்த பெண்மணிக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இவனை பத்தி விசாரணை பண்ணப்போ இவனுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து சின்ன சின்ன பொருட்கள் காணாம போயிருக்கு. முக்கியமா கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச இரும்பு ராடு இவனுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுல இருந்து காணாம போனதா ஒரு எழுதப்படாத இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. இதை தவிர அந்த கிராமத்திலேயே பச்சை கலர் சட்டை, காவி வேட்டி அப்படின்னு இந்த மாதிரியான பொருட்களும் காணாம போயிருக்கு. முக்கியமா இந்த ஜெயநந்தனுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெண்மணி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, என்னுடைய வீட்டுல ஒரு பிளாக் கலர்ல டார்ச் லைட் வச்சிருந்தேன், அந்த டார்ச் லைட்டை கூட காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த டார்ச் லைட் தான் கிரைம் சீன்ல கிடைச்ச டார்ச் லைட். ஸோ இது எல்லாமே பக்காவா மேட்ச் ஆனதுக்கு பிறகு இமிடியேட்டா அந்த ஜெயநந்தனை போய் கைது பண்றாங்க. அப்போ அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் தான் திருட்டு சம்பவத்தில் எதுலையுமே ஈடுபடல, என்னையும் கைது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் போலீஸ் வந்து அவங்ககிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான், அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து விசாரணை பண்ணும்போது தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே கக்கி இருந்திருக்கான். அப்போ தான் போலீஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு கொடூர கொலை வழக்குக்காக தான் இவனை கைது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்ச போலீஸுக்கு கேரள மாநிலத்துடைய இல்லை இந்த இந்தியாவுடைய ஒரு கொடூரமான சீரியல் கில்லரையே நம்ம கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இவன் சொன்ன வாக்குமூலத்துக்கு பிறகுதான் அந்த வழக்கை விசாரணை பண்ண கேரள போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7-8 பேரை கொலை பண்ணியிருக்கான், 35 இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்கான். அப்படி கொள்ளையடிக்கும் போது பல பேரை கொடூரமான முறையில் இரும்பு ராடால ராமகிருஷ்ணனை எப்படி அடிச்சானோ அந்த மாதிரிலாம் அடிச்சிருந்திருக்கான். 1968 திருசூர் மாவட்டத்தில் மலா என்ற பகுதியில் பிறந்த இவன் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிராப் அவுட் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு இந்திரா அப்படின்ற பெண் கூட திருமணம் ஆகுது, மகள்கள்லாம் பிறந்திருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா 2000க்கு அப்புறம் சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் அந்த ஊர்களில் ஈடுபட ஆரம்பிச்சான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரி திருடுறது, இரும்பு ராடு திருடுறது, டார்ச் லைட் திருடுறது, இதை தவிர கத்தி, சட்டை, வேட்டி அப்படின்னு இந்த மாதிரியான சின்ன சின்ன திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த திருட்டு சம்பவத்தோட கொலையை பண்ணது எப்போன்னா 2003 தான். 2003 செப்டம்பர் மாசத்துல ஜோஸ் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இந்த ராமகிருஷ்ணாவையும் தேவகியும் இதே மாதிரி கொலை பண்ணானோ அதே சேம் பேட்டர்ன்ல தனியா இருக்கிற அவருடைய வீட்டில் போயிட்டு கொடூரமான முறையில் அடிச்சு அவருடைய வீட்டில் இருந்து 17,000 ரூபாயா, அந்த காலத்திலே 17,000 ரூபானா எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கோங்க, அந்த 17,000 ரூபாவை திருடிட்டு வந்திருக்கான். ரெண்டாவது சம்பவமா 2004 மார்ச் மாசத்துல நடக்குது. 51 வயதான நபிசாவுடைய வீட்டில் நுழைஞ்ச இவன் நபிசாவையும் அந்த வீட்டில் இருந்த ஃபவுசியா, நூர்ஜஹான் அப்படின்ற 2 பெண்களையும் இதை தவிர அவங்களுடைய 2 குழந்தைகளையும் சேர்த்து மொத்தம் 5 பேரை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருந்திருக்கான். அந்த 2 குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன வயசு தான். எதனால அவங்கள கொலை பண்ணீங்க அப்படின்னு பின் நாட்களில் கேட்கும்போது எந்த ஒரு ஐ விட்னஸும் இருந்துடக்கூடாது, நாளை பின்னா நம்மளை ரிவெஞ்ச் எடுத்து வந்து ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவங்களையுமே விட்டு வைக்காம கொலை பண்ணி கொள்ளையடிச்சான் அப்படின்னு ஒரு பகிரங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்கான். மூன்றாவதா மே 30, 2004 நானிக்குட்டி மற்றும் அவங்களுடைய கசினான நாராயண ஐயர் அப்படின்னு இவங்க 2 பேருடைய வீட்டில் நுழைஞ்சு கொடூரமான முறையில் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்துமே பல நகைகளை கொள்ளையடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 2004 சகாதேவன் மற்றும் மோமனக்குட்டி என்றவங்களுடைய வீட்டில் நுழைஞ்சு அவங்களையுமே அதே மாதிரி கொடூரமான முறையில் அடிச்சு கொலை பண்ணி 11 சவரன் கிட்ட கொள்ளையடிக்கிறான். அதற்கு அடுத்தபடியா அரவிந்த் தக்ஷா அப்படின்றவருடைய வீட்டில் நுழைஞ்சு அவரையுமே அதே மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கான். பட் அதிர்ஷ்டவசமா அவங்க இவனுடைய அடியில இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த வீட்டில் இருந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே இவன் கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். இப்படியே தொடர்ந்து நாளாக இவனுடைய கொள்ளைகள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கூடவே அந்த கொள்ளைக்காக கொலைகளையுமே பண்ணிக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் 2005 ஆகஸ்ட் மாசத்துல பல நாள் கேப் விட்டு சுபாஸ்கரன் என்பவருடைய வீட்லயுமே போயிட்டு இதே மாதிரி கொள்ளையடிச்சிருந்திருக்கான், கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஃபைனலி இந்த புத்தன்வெளிகிரா அப்படின்ற கிராமத்துக்குள்ள நுழைந்து ராமகிருஷ்ணா மற்றும் தேவகியோடைய வீட்டில் அவ்வளோ பெரிய கொடூரத்தை இவன் அரங்கேற்றி இருந்திருக்கான். இவன் அட்டாக் பண்ண எல்லார்கிட்டையுமே ஒரே விதமான ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கான். முக்கியமா எந்தவித தடயமும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக
கொள்றதுக்காக ஷூ சாக்ஸை வந்து ஹேண்ட் கிளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த வீட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காத அளவுக்கு பக்காவாக இருந்திருக்கான். அதே சமயம் அந்த வீட்டில் ஏதாவது மிளகாத்தூளை போடுறது, மேற்கொண்டு மண்ணெண்ணெய் இருந்தால் மண்ணெண்ணெயை தெளிச்சு விடுறது அப்படின்னு இவனோட எவிடன்ஸ் எதுவுமே கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இவனை தேடி மோப்பனாயும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த திருசூர் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டத்தில் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் யாரெல்லாம் தனியாக இருக்காங்களோ, தனியாக இருக்கிற பெண்கள், தனியாக இருக்கிற ஆண்கள், தனியாக இருக்கிற வயதான ஜோடிகள் அப்படின்னு இவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள வேவு பார்த்து இந்த மாதிரி கொடூரமாக அடித்து கொலை பண்ணி கொள்ளையடிக்கிறான். அதே சமயம் சில பேர் இவனுடைய அடியில் இருந்து தப்பிக்கிறாங்க, அவங்க கிட்டையுமே இவன் கொள்ளையடிச்சிருக்கான். சில பேருடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கான். ஸோ இவ்வளோ பெரிய கொடூரத்தை இவன் 4-5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத கன்ஃபஷனா கேட்டதுமே போலீஸே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் ஒவ்வொரு கேஸுக்குமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தனித்தனியாக விசாரணைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதற்கு நடுவில் 2007 ஜெயிலில் இருந்து தப்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களே அவனை பிடிச்சிருக்காங்க. 2008 அந்த சகாதேவன் அப்படின்றவருடைய வீட்டில் நுழைஞ்சு அவரை அடித்து அவருடைய மனைவியும் கொலை பண்ணி 11 சவரன் கொள்ளையடிச்சான்னு சொன்னல, அதுக்கு வந்து நீதிமன்றம் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் 2010 கண்ணூரில் இருக்கிற சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கான். பட் கொஞ்ச நாட்கள்லேயே அந்த நேரத்தில் போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. இறுதியாக இந்த புத்தன் வெளிகிற கிராமத்துல தேவகியை கொலை பண்ண வழக்கிலுமே இவனுக்கு மரண தண்டனை கிடைக்குது. பட் அதுக்கான தண்டனையை இவன் காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட 2013 இவன் ஒரு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் இவனை எப்படியோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்ல 2016 39A அப்படின்ற ஒரு அமைப்பு இவனுடைய வழக்கு, அதாவது இந்தியாவில் மரண தண்டனை பெறக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வழக்கையும் ஆராய்ச்சி பார்த்து அதுல ஏதாவது லூப் ஹோல் இருக்கா, அவங்க வந்து நிரபராதிகளா குற்றவாளிகளா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவங்கள அந்த மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றி ஆயுள் தண்டனையா வாங்கி கொடுக்கறதுல இந்த அமைப்பு மும்முரமா செயல்பட்டு இருந்திருக்கு. அப்படிதான் இந்த ஜெயநந்தனுடைய வழக்கிலுமே போலீஸ் வந்து சில எவிடன்ஸ் வந்து ஃபேக்கா ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதுனால இவனுடைய மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா 2016 கேரளா ஹைகோர்ட் இதை மாத்தி இருந்திருக்கு. தற்போதைக்கு பரோலே இல்லாத ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தா 2023 15 நாட்கள் அவனுடைய பொண்ணுடைய திருமணத்துக்காக பரோல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே வருடத்துல டிசம்பர் மாதத்துல அவன் எழுதின புத்தகத்தை வெளியிடுவதற்காக 2 நாட்கள் பரோல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு அவன் இன்னமும் ஜெயில தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கொடூரனை பத்தி வெளியில தெரிய வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு மீடியால இவனுக்கு ரிப்பர் ஜெயநந்தன் அப்படின்ற பெயரையுமே வைக்க ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் இவனுடைய தண்டனை வந்து மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையை குறைச்சிருந்தாலும் என்னை கட்ட இவன் மரண தண்டனைக்கு தகுதியான ஆளுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இவனுக்கும் இவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏதாவது வாக்கியவாரப்பு தகராறா, முன்விரோதமா, ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல தகராறா அப்படின்னா எதுவுமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஒரு நிம்மதியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்கள அநியாயமா வேணுமுனே போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள அடிச்சு, அதுவும் கொடூரமான முறையில் அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கானா, எப்பேற்பட்ட மிருகன்னு பார்த்துக்கோங்க. இவனுக்கான இந்த மரண தண்டனை கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த தேவையோடைய வழக்கை வந்து அரிதான வழக்குன்னு சொல்லி தான் இவனுக்கு இந்த மரண தண்டனையை கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மரணம் எந்த மாதிரி வலி மிகுந்த மரணமா இருந்துச்சுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால தான் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. நீங்க யோசிக்கலாம், எல்லா கொலை கேஸ்லுமே ஏன் வந்து ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனையும் ஒருத்தருக்கு மரண தண்டனையும் கொடுக்குறாங்கன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆள் எப்படி இறந்து போறாரு. இப்போ கோபத்தில் ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஆள் இறந்து போயிட்டா இன்டென்ஷனாக வேணுமுனே அவரை வந்து அடித்து கொலை பண்ணல, ப்ரீ பிளான் பண்ணி அணுவா சித்திரவதை பண்ணி அப்படிலாம் கொலை பண்ணல. நார்மலாக சண்டை போடும்போது கோபத்தில் ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதுக்கான தண்டனை கம்மி. இன்னொரு பக்கம் ப்ரீ பிளான் பண்ணி அணுவா கொடூரமாக கொலை பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான மரண தண்டனையை செஷன் கோர்ட்லலாம் கொடுப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஏதாவது லூப் ஹோலை வச்சு அந்த தீர்ப்பை மாற்றி எழுதி வாங்கிடுவானுங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பல கேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ரிப்பர் ஜெயநந்தன் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம இந்த ஜெயில்ல நிம்மதியா உயிரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். தன்னுடைய சுயநலத்துக்காக, தான் நல்லா இருக்கணும், தான் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம அநியாயமா இந்த மாதிரியான அப்பாவி குடும்பங்களை கொலை பண்ணி அவங்க அணுவா பல நாள் உழைச்சி சேகரித்து வச்சிருந்த அந்த தங்க நகைகளை இவன் கொள்ளையடிச்சிருக்கானா, இவன் எப்பேற்பட்ட ராட்சசன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு சில தங்க நகைகள்ல டைமண்ட் ஸ்டோன் வந்து இருக்கும். அது வந்து டைமண்டா என்னன்னு கூட தெரியாது. அதை வந்து உடச்சி தனியா எடுத்துட்டு தங்கத்தை மட்டும்தான் இவன் எடுத்துட்டு போய் உருக்கி எங்கேயாவது போய் வித்துருவான். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பேங்க்ல போய் வித்துருவானா. முக்கியமா இந்த தேவகி கேஸ்லயுமே அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச நகைகள் எல்லாத்தையுமே தாம்சன் என்ற பேங்க்ல அக்டோபர் 6ஆம் தேதி போயிட்டு வித்து இருந்திருக்கான். நாளை பின்ன அவனை கைது பண்ணி அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கும் போது இறந்து போன தேவகியோடைய நகைகள் தான் அப்படின்னு பின்னாட்கள்ல உறுதி செய்யப்படுது. அதுவுமே ஒரு முக்கிய எவிடன்ஸாவுமே இந்த கேஸ்ல அமைஞ்சது. இந்த மாதிரியான சைக்கோக்களும் நம்மளை சுத்தி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த கேஸ் வந்து இவன் மேல பயங்கரமான ஒரு ஆத்திரத்தை உங்களுக்கு கிளப்பிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க, இவனை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இவனுடைய இந்த செயல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.